வணக்கம். என் பெயர் திலீப் குமார். நான் 30 ஆண்டுகளுக்கு மேல் உடற்பயிற்சியை பயின்று கொண்டு வருகிறேன். எனது அனுபவங்களையும் பயிற்சிகளையும் உணவு முறைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளேன். உங்கள் உடலை முழுவதுமாக தூய்மை அடைவதற்கு உடலில் உள்ள உபாதைகளை குறைப்பதற்கான 3 வழி முறைகளை நான் உங்களுக்கு கூற உள்ளேன். அதில் முதல், காலையில் எழுந்தவுடன் 4 மணி அளவில் 1 லிட்டர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு, அதாவது இவ்வளவு அளவு கல் உப்பினை அதில் இட்டு நன்றாக கலக்கி பிறகு 1 டம்ளர் எடுத்து அதில் ஊற்றி குடிக்க வேண்டும். அதுபோல் முழுவதையும் 5 முதல் 10 நிமிடங்களுக்குள் குடித்து விடவும். குடித்த 10-15 நிமிடங்களிலெல்லாம் வயிறு நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிறகு 5-6 முறை கிட்ட உங்களுக்கு கழிவுகள் வெளியேறும். நீண்ட நாள் கழிவுகளும் அதில் வெளியேறும். நல்ல உடல் பலன் இருக்கும். குறைந்தபட்சம் 4 மணி நேரம் ஆகும். அதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் இது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அல்லது வீட்டில் இருக்கும் நாட்களில் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, உங்களின் எடை 60 கிலோ என்றால் அந்த 60 கிலோவுக்கு 1 லிட்டர் பால், ஆவின் ப்ளூ பால் எடுத்து அந்த பாலை நன்கு காய்ச்சி 1 மணி நேரம் கழித்து அதை குடியுங்கள். சிறிது சிறிதாக 5-10 நிமிடங்களில் குடியுங்கள். அதுவும் அதே போன்று உங்களுக்கு மொத்தமாக தூய்மை அடையும். பிறகு மூன்றாவது, இது திராட்சை பழம், கருப்பு திராட்சையை வாங்கி ஒரு 60 கிலோ எடைக்கு 2 கிளாஸ், ஜூஸ் கடையில் விற்கும் அந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவு மாலை நேரம் 5 மணி அளவில் குடியுங்கள். 2-3 முறை வயிறு உங்களுக்கு தூய்மை அடையும். இந்த 3 முறைகளையும் பயிற்சி பெற்று உடலை சீராக வைத்து கொள்ளலாம். இது பயிற்சிகள் எப்பொழுதெல்லாம் செய்ய வேண்டும், யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை காண்போம். இது போன்ற பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது, இப்போது மருத்துவமனைகளில் ஆப்ரேஷன் செய்ய செல்லும் போது அந்த நேரங்களில் 2 நாட்களுக்கு முன்பு நாம் சொல்லிய முதல் பயிற்சியை மேற்கொள்ளலாம். வயிறு முழுவதும் தூய்மை அடையும். அப்பொழுது அவர்களுக்கு ஆப்ரேஷன் செய்வதற்கு எளிய வழிமுறையாக இருக்கும். பிறகு உடலில் உபாதைகள் அதிகப்படியாக இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு 1/2 லிட்டர் தண்ணியில் இது போன்ற உப்பை கலந்து குடித்து அது சிறிது குறைவாக உங்களுக்கு பலனளிக்கும். அதையும் கண்டு கழிக்கலாம். பிறகு உங்களுக்கு ஸ்கேன், எக்ஸ்ரே இது போன்று எடுக்க உள்ளீர்கள் என்றால் அதற்கு முன்பு நாள் இந்த வயிறை தூய்மை செய்வதை செய்துவிட்டு பிறகு போய் நீங்கள் ஸ்கேன், எக்ஸ்ரே இது போன்ற விஷயங்களை மேற்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். இந்த வயிறு தூய்மை செய்பவர்கள் நீங்கள் உடல் உறவு கொண்ட மறுநாள், அதாவது இரவு, இன்று காலை நம்ம இது போன்று உடல் உறவு கொண்டால் அப்பொழுது நீங்கள் இந்த வயிறு தூய்மை செய்யும் விஷயத்தை செய்யாதீர்கள். மறுநாள் செய்து கொள்ளலாம். அதே போன்று போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்கள் இதை நிச்சயம் செய்தால் வயிறு தூய்மை அடையும். அதாவது குடிப்பழக்கம், புகையிலை, மற்ற போதை வஸ்துக்கள் அனைத்தையும் செய்பவர்கள் இது போன்ற அடிக்கடி 4 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் தூய்மை செய்து கொள்ளலாம். பால் 10-15 நாட்களுக்கு ஒரு முறை பால் எடுத்து தூய்மை செய்யலாம். திராட்சையை வாரம் ஒரு முறை அல்லது 2 முறை எடுத்து தூய்மை செய்து கொள்ளலாம். நல்ல பலன் கிடைக்கும். இது முக்கியமாக ஆணும் பெண்ணும் தவறான செயல்கள் செய்யும் போது
அவர்களுக்கு நிச்சயம் இது தேவைப்படும். அவர்களுக்கு வயிறை தூய்மை செய்வதற்கான நல்ல வழிமுறை. இவை அனைத்தையும் நீங்கள் செய்து பயனடைந்து பிறகு நீங்கள் உங்கள் பலன்களை கமெண்ட் மூலம் தெரியப்படுத்தலாம்.